பெரியப்பா. பெருமாளே. வாசு. என்னப்பா பெருமாளே, என்னப்பா ஆச்சு? பேப்பர் நியூஸை பார்த்துட்டு தான்ப்பா பதறி போய் ஓடி வரோம். அப்பா, அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணனை பாத்தீங்களா? இல்லப்பா, என்னை யாரும் உள்ள பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. சுப்பிரமணிய போய் தாதாங்கிற லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களே, பாத்தியாப்பா? வாசு, நேத்து என்னப்பா சொன்னேன், இனிமே உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லதே நடக்கணும். எங்க நல்லது நடக்குது பாத்தியா? எங்க நிலைமையை பாத்தியாப்பா? கவலைப்படாதீங்க பெரியப்பா, அதான் சண்முகம் இன்ஸ்பெக்டரா இருக்கான்ல, அவன் விட்டுருவானா? இல்லப்பா, அவனால எதுவும் பண்ண முடியலப்பா. அவங்க பெரிய ஆபீசர்கிட்ட பேசி பார்த்தானா, அதெல்லாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நம்ம சுப்பிரமணி கண்ணு முழிச்சு ஏதாவது சொல்றதை வச்சுதான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்றாங்களாம். என்ன சண்முகம், நீ போலீஸ்ல இருந்தும் அண்ணன் இப்படி ரவுடிங் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களே, அது என்னதுன்னு விசாரிக்க கூடாதா? விசாரிக்காம இருப்பனா? எல்லாத்தையும் விசாரிச்சேன். இப்போதைக்கு நிலைமை என் கையை மீறி போயிடுச்சு. அண்ணன் கண்ணு முழிச்சு என்ன நடந்ததுன்ற விவரத்தை சொன்னாதான் இப்போ இருக்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை வருதோ தெரியல. இந்தானி இப்பதான் அவன் குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்தில் போய் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. ஒன்றும் கவலைப்படாத பெருமாள், நம்ம சண்முகம் இருக்கான்ல, எல்லாம் அவன் பார்த்துக்குவான்பா. ஆமாப்பா, தைரியமா இருங்க. முதல்ல அண்ணன் கண்ணு முழிக்கிட்டோம், மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா, என்னங்க மாமா, டிஃபன் சாப்பிடுங்க. கொலை பட்னியா இருக்கீங்க. வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. சாப்பிடுங்க மாமா, பட்னி கடந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா பெரியப்பா, சாப்பிடுங்க. இல்லப்பா, இப்ப இருக்கிற மனநிலையில என்னாலப்பா. இளவரசி வந்துட்டியாம்மா? பாத்தியாம்மா நம்ம சுப்பிரமணியோட நிலைமைய? அவனை போய் தாதாங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களம்மா. சார், அப்படி என்ன சார் நடந்துச்சு? சுப்பிரமணி எப்படி அந்த கும்பல போய் சிக்கினாரு? பேப்பர்ல நியூஸ் பார்த்தோன்னே அப்படி பதறிட்டேன் சார். எதுவும் புரியல. அந்த கிரிமினல்ஸ் இருக்க இடத்துக்கு அண்ணன் ஏன் போனாரு? அண்ணன் கூட இருந்த அந்த இன்னொருத்தர் யாரு? அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போனாங்களா இல்ல ஒன்னா போனாங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த இடத்துக்கு அவங்க எதுக்காக போனாங்க? இப்படி எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேச்சு இருக்கு. அண்ணன் காலில் அடிபட்டு மயக்கத்துல இருக்காரு, அவன் சுயநினைவே இல்லாம இருக்கான். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்ணு முழிச்சு உண்மை என்னன்றது சொன்னாதான் என்னன்னு தெரியும். சார், சுப்பிரமணிய நாங்க பார்க்கலாமா? இல்லப்பா, யாரையும் போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த மகராசி வீட்டுக்கு வந்த நேரம் தான் மாமாக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப இவ காலடி எடுத்து வச்சா, ஷாம்லி பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி குழந்தை செத்து பொழிச்சு வந்தா. இப்ப இவ காலடி எடுத்து வச்சிருக்கா, மாமாக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இன்னும் ராசியோ இவ ராசி, அடுத்தவங்கள நல்ல வாழ விடாத ராசி. மகராசி இவ காலடி எடுத்து வச்ச நேரம் என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. அடிபட்டு கிடக்கிறதே சுப்பிரமணி, அது அவளோட புருஷன். அதனால ரெண்டு பேரும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய இளவரசி, நீ கோச்சிக்காம வீட்டுக்கு போமா, அப்புறம் வந்து பார்க்கலாம். இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன். ஏம்மா, சொன்னா கேளு. சுப்பிரமணி கண்ணு முடிச்சதும் நானே சொல்லி அனுப்புறேன். தயவு பண்ணி போதாயி. சரி லீலா, வா வரேன். சரி.
என்னப்பா வேலை எப்படி இருக்க? நல்லா இருக்கும் சார். என்ன ரொம்ப நாளா உனக்கு இந்த பக்கமே காணா? இல்லைங்க சார், கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். செழின் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல இருக்கு. ஆமாம்பா, அவன் தனியா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா இல்ல, அதான் ரொம்ப பிஸியா இருக்கிறான். அது இருக்கட்டும், நீ ஏன் கம்பெனி சிறப்பு விழாக்கு வரல? செழின் சார் தான் சார் சொன்னார், அம்மா தங்கச்சி எல்லாம் வருவாங்க, அவங்க கண்ணிலலாம் பட்டா ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொன்னார். ஓஹோ. அதான் சார் வரல. என்னடி? அம்மா, அவன் நம்ம என்னை கடத்தி கொண்டு போய் வச்சு உன்கிட்ட பணம் வாங்கின கும்பலை சேர்ந்தவன். அந்த ரவுடியோட பேசிட்டு இருக்கானே, அந்த ஆள் வேற யாரும் இல்லை, உங்க பெரியப்பா சரவண பெருமாளோட உயிர் நண்பன் வாசு. அவனும் இவனும் இங்க என்ன பண்றாங்க? என்ன சம்பந்தம்? ஒருவேளை உன்னை கடத்தினதுல அவனுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? சரி வா போலாம். அடிபட்ட இடத்துல ஏதாவது வலி இருக்கா? ஆமாம் சார், லேசாக வலிக்குது. சுப்பிரமணியன்றது அவன் பேரா? இல்லை சுறாப்பாண்டி மாதிரி அடமொழி வேற ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை சார், சுப்பிரமணி மட்டும்தான் சார் என் பேர். ஒரிஜினல் பேரே சுப்பிரமணியா இல்லை வேற வேற இடத்துல வேற வேற பேரா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், ஒரிஜினல் பேரே சுப்பிரமணி தான் சார். சரி, சுறாப்பாண்டிக்கும் உனக்கும் எத்தனை வருஷமா பழக்கம்? சார், சுறாபாண்டி யாருன்னு எனக்கு தெரியாது சார். அப்ப கோட்டி தெரியுமா? கோட்டியா? அவனும் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? கடையாக போய் அப்பளம் போட்டுக்கிட்டு இருந்தேன் சார். அதில் என்ன வருமானம் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 150 இல்லை 200 ரூபா கிடைக்கும் சார். இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கடையை வாங்க முடிஞ்சது? பணம் குமார் கொடுத்தானா? எந்த குமார் சார்? உன் கேங்ல குண்டடிப்பட்டு செத்தானே அந்த குமார். சார், எனக்கும் அந்த சுறாபாண்டி ஆளுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்புறம் எதுக்காக அந்த கேங் தங்கி இருக்கிற இடத்துக்கு போன? சரி, உன் கூட குண்டடிப்பட்டு மயம் கிடக்குறானே அவன் யாரு? அவன் பேரு கிருஷ்ணா சார். அவன் உன் தொழிலில் இப்போதான் புதுசாக சேர்ந்திருக்கானா இல்லை உனக்கு சீனியரா? சார், அந்த குரூப்புக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கான் சார். அப்போ வேலை தேடுற எல்லாரையும் சொராப்பாண்டி குரூப்ல சேர்க்கறது அவன் வேலையா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், எனக்கும் அந்த குரூப்புக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல சார். இதப்பா, மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்ச தண்டனையோட தப்பிச்சிருவேன். இல்லைன்னா எல்லா செக்ஷன்லயும் கேஸ் புக் பண்ணி மொத்தமா உள்ள தள்ளிடுவேன். லைஃப் ஃபுல்லா நீ உள்ளதா இருக்கணும். இல்லாத ஒன்று எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அப்ப நீ அந்த இடத்துக்கு எதுக்கு போன? எல்லாத்துக்கும் பதில் சொல்ற, இதுக்கு மட்டும் அமைதியா இருக்க. உண்மையை சொல்ற. உண்மை இதுதான் சார், எனக்கும் அந்த சுறாபாண்டி குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். சம்பந்தம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு எதுக்காக போன? இதப்பா, பேஷண்ட் பாக்குறேன் இல்ல என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். உன் பார்ட்னர் பக்கத்து ரூம்ல தான் மயக்கத்துல இருக்கான். அவன் கண்ணு முழிக்கட்டும், உனக்கு இருக்கு. சார், என்னையா சண்முகம், உங்க அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு வல்லவர்னு சொன்ன, ஆனா சொர பண்ணி இடத்துக்கு எதுக்கு போனேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேன்றான். எனக்கு அங்கதான் டவுட்டா இருக்கு. சார், நான் வேணா பேசி பார்க்கட்டுமா சார்? பேசிப்பார், ஆனா உண்மை வெளியில வரணும். உடம்பு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு சண்முகம். நீங்கள் எப்படி ஒரு சிக்கலில் மாட்டிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை நினச்சி அப்பா எவ்வளோ வேதனைப்படுறாரு தெரியுமா? உங்களுக்கும் சுறாபாண்டி குரூப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனீங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாதான் இந்த கேஸ்லேருந்து நான் உங்களை வெளியில் கொண்டு வர முடியும்.
என்கிட்டயாவது சொல்லுங்கண்ணே, எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க? அது சும்மா தாண்டா அந்த இடத்துக்கு போனேன். இல்லைண்ணே, நீங்க சும்மா எல்லாம் போகல, காரணத்தோடு தான் போயிருக்கீங்க. அப்போ நீயும் எனக்கும் சுறாபாண்டி குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றியா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ யாரோ ஒரு பொண்ணை சுறாபாண்டி கிட்ட இருந்து காப்பாத்திருக்க. அந்த பொண்ணு யாருன்னு வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் உண்மையை மறைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதான்டா. நான் எந்த பொண்ணையும் காப்பாத்தல. உண்மையை அவ்வளவு சீக்கிரம் மூடி மறைக்க முடியாதுன்னு. இத பாத்தீங்களா? இந்த கொலுசை சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க, எந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க? எந்த பொண்ணையும் காப்பாத்துறதுக்காக நான் அங்க போகல, சும்மா தாண்டா போனேன். இதுக்கப்புறமா என்ன என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கண்ணே. தயவு செஞ்சு நீயும் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. உன்னால முடிஞ்சா என்னை காப்பாத்து, இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நீங்க சொல்லலைனாலும் அந்த பொண்ணு யாரு என்னன்ற விவரத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன். அவன் பேர் கிருஷ்ணாவா? சார் சார். யோ, அங்க பக்கத்துல குண்டடிப்பட்டு படுத்துட்டு இருக்கானே கிருஷ்ணா, ஆமாம் சார். அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் 24 மணி நேரத்தில் என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். என்ன இளவரசி, நீ மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டியிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு வராம அவரை பார்க்காமலே நீ திரும்பி வந்திருக்கியம்மா. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? மாமாவே உள்ள விடாம போலீஸ் வெளியில நிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நடந்த எல்லா சம்பவத்துக்கும் என்னோட நேரம் காலம் ராசி இதெல்லாம் தான் காரணம். அந்த கையில் விழி சண்டைக்கு நிக்கிறேன். மாமா தான் நான் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தகவல் சொல்லி அனுப்புறேம்மா, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. அதுக்கு மேல நாங்க எப்படிமா இருக்க முடியும்? என்னடி இது, ஜான் ஏறினா முழ சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் படாத பாடுபட்டு உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வச்சேன். நீயும் மனசு மாறி அவர் கூட வாழ போற நேரத்துல உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சே. இது என்ன பாவமோ யாரோட சாபமோ தெரியலையே. மா, உனக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை. சும்மா எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்படி நடக்கும்? மாப்பிள்ளையோட தம்பி போலீஸு. அவரே மாப்பிள்ளை கண் திறந்து சொன்னாதான் மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியும்னு சொன்னாருன்னு சொன்னியே. மா, சண்முகம் ரொம்ப நேர்மையான ஆபீசர்மா. கண்டிப்பா அவங்க அண்ணன் எப்படியாவது காப்பாத்திடுவாரு. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காம இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளே, எப்படியாவது மாப்பிள்ளை நல்லபடியா குணமாய் வந்தா போதும் எனக்கு. பாத்து லீலா, லீலா. என்னக்கா? என்ன லீலா, எதையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்காந்துட்டு இருக்க? அந்த மாதிரி எதுவும் இல்லக்கா, நான் நல்லதா இருக்கேன். சும்மா நடிக்காத லீலா. உன் தடுமாற்றமும் முகவாட்டமும் தான் தெரியுது. நீ நார்மலா இல்லைன்னு. நம்ம அப்பாவை கொண்ட கொலகாரம் அவருன்னு என்னை விட உனக்கு தான் அவர் மேல அதிகமா வெறுப்பு இருந்தது. அப்படிப்பட்ட நீ அவருக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்த? என்னையே நீ போக வேணான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன்.
ஆனா எனக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முன்னாடி நின்ன எதுக்கு? கிருஷ்ணாவை பார்க்கவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சமாளிக்காத லீலா. ஹாஸ்பிட்டல்ல உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படியாவது கிருஷ்ணாவை போய் பாத்தரணும்ன்ற தவிப்பு உன் முகத்துல இருந்துட்டு தான் இருந்தது. ஃப்ரெண்டுங்கிற முறையில அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான்க்கா, வேற எதுவும் இல்ல. அப்போ கிருஷ்ணாவை பாக்குறதுக்காக தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? அது வந்து இந்த மாதிரி நேரத்துல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஆளை பார்க்கலன்னா அம்மாவோட மனசு ரொம்ப வேதனைப்படும். அதனால தான் அம்மாவோட நிம்மதிக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னேன். நீ சொல்றது என்னால முழுசா நம்பவும் முடியல. ஆனா நீ என் தங்கச்சி, நம்பாம இருக்கவும் முடியல. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லக்கா, என்ன நம்புக்கா. சரி, கால்ல போட்டிருந்த கொலுசைங்க. ஒத்த கொலுசு எங்கேயோ கழண்டு விழுந்துருச்சு. ஒரு கொலுசை எப்படி போட்டுக்கிறதுன்னு கழட்டி வச்சுட்டேன். என்ன லீலா, கால்ல போட்டிருந்த கொலுசு கழண்டு விழுந்தது கூட தெரியாம நீ இருக்கியா? லீலா, நானும் அம்மாவும் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். பார்த்து நடந்துக்க.